அல்லேலூயா. அங்க சிரேனாவை என்ன பண்றாங்க? யாகேல் கையில ஒப்பு கொடுக்கிறாரு. ஒரு கூடாரத்துக்குள்ள ஒரு மேசையே இல்லாத ஒரு பெண்மணி, ஒரு கிச்சன்ல கிடக்கிற ஒரு பெண்மணி, எதற்கு உதவாத பெண்மணி, ஒரு பலவீனமான ஒரு பெண்மணி. அந்த யாகேல் கையில பெண் பண்றாங்க. சிரேனா பெரிய ஒரு படை தளபதி, அப்படியா 900 குதிரைகள் போன்ற பெரிய வல்லவன். எப்படி 20 ஆண்டுகால அந்த ஜனங்களை அடிமைப்படுத்திருந்த அந்த சிரேனாவை கர்த்தர் ஒரு பெண்மணி கையில கர்த்தர் கொடுக்கிறார். கூடாரத்துக்குள்ள என்ன இருந்தது? ஒரு சுத்தியும் ஒரு ஆணியும் தான் இருந்தது. அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன மாதிரியே சிரேனாவை யாகேலின் கையில ஒப்பு கொடுத்தார். சிரேனாவின் கையில என்ன பண்றாங்க? அப்படியா யாகேல் தன்னுடைய கரங்கள் அந்த சுத்தியும் அந்த ஆணியும் வைத்து அவனுடைய நெற்றியில் அடிக்கும் பொழுது அங்க மாண்டு போகிற காரியங்களை பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கும் திருச்சபைக்குள்ள ஆண்டவர், நீங்க ரட்சிக்கப்பட்டு 40 ஆண்டு காலம் இருக்கலாம், 20 ஆண்டு காலம் இருக்கலாம், விசுவாசத்துல வல்லவர்களா இருக்கலாம். ஆனாலும் உங்க கரங்கள்ல கர்த்தர் கொடுத்த பொறுப்புகளை நீங்க எப்படி வச்சிருக்கிறீங்க? அல்லேலூயா. பைபிள்ல பாக்குறோம், ஏழி தூங்கிட்டு இருக்கிறாரு. ஆனா ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் யாரு கூட பேசுகிறார்? ஏலியோட பேசல, அருகாமையில் உள்ள சாமுவேலோட பேசுறாரு. அல்லேலூயா. தேவ திட்டத்துக்கு நீங்க தயாரா இல்லாத பட்சத்துல, பாராக் தேவ திட்டத்துக்கு அனுப்பப்பட்டவன் தான், தேவனுடைய தரிசனத்தை நிறைவேற்றுவான்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டவன் தான். ஆனாலும் தேவரால கொண்டு, அப்படியே யாகேல கொண்டு கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறார். தேவ திட்டத்தை மறந்து, தேவனுடைய தரிசனத்தை மறந்து, அழைப்பை மறந்து, கர்த்தருடைய அபிஷேகத்தை மறந்து, கர்த்தர் கொடுக்கிற சில பொறுப்புகளை மறந்து நம்ம காணப்படுவோம் என்று சொன்னா, ஆண்டவர் ஏலியோடு பேச மாட்டார், சாமுவேலோட பேசுவார். திட்டம் ஆண்டவர், திட்டம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த திட்டத்தை மறந்து திட்டம் நம்மளை தாண்டி போகும் என்று சொன்னா, தேவ திட்டம் திரும்பி நம்ம இடத்துல வந்து சேராது. திட்டத்தை இழந்து போயிடக்கூடாது. கர்த்தர் கொடுக்கிற தரிசனத்தை இழந்து போயிடக்கூடாது. பழைய ஆண்டுல நான் எப்படியோ இருந்துட்டு, ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட்டு இவ்வளவு ஆண்டுகள் ஆண்டுச்சு, ஆண்டவரே எனக்கு கொடுக்கிற திட்டத்தை நான் தான் நிறைவேற்றணும். ஆண்டவரே எனக்கு கொடுக்கிற தரிசனத்தை நான் தான் நிறைவேற்றணும். ஆண்டவரே ஊழிய பாதையில, ஆண்டவரே சபைக்கு எனக்கு கொடுத்திருக்கிற இந்த உறவு வேறொருவருக்கு கிடைக்காம எனக்கு மாத்திரம் நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்களே, அந்த உறவை நான் தக்க வைத்துக் கொள்ளணும். அதற்கு நான் தகுதிப்படணும். ஆண்டவரே இந்த ஊழியர்களுக்கு நான் தோல் கொடுக்கிறவனாய் மாறணும். ஆண்டவரே மோசேக்கு அப்புறம் ஆண்டவரே ஆரோன் தாங்கி பிடித்தது போல சபைக்குள்ள சில யோசுவாக்கள் எழும்பணும். ஆண்டவரே யோசுவாக்கள் எழும்பணும். மோசே ஆண்டவர் வயது சென்றவன் ஆன பொழுது இந்த ஊழியத்தை யார் செய்வார்கள் என்று சொல்லி, ஆண்டவர் அப்படியே மோசே கண்ணீரோடு தேவனிடத்தில் கண்ணீரோடு வேண்டுதல் செய்த பொழுது மோசேவுக்கு கர்த்தர்